ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வீலாக். இது நம்ம சென்னை மண்ணடியில் இருக்க அங்கப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் இருக்க இஃப்தார் ஸ்நாக்ஸ் கவுண்டருக்கு நாங்கள் போயிருந்தோம். ஆமாங்க, இது வந்து ரம்ஜான் ஸ்பெஷலாக முன்னிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே இருக்குதுங்க. அந்த ரோட் ஃபுல்லாகவே நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள், ஏகப்பட்ட ஸ்நாக்ஸு, ஏகப்பட்ட வண்டி வந்துட்டும் போயிட்டும் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் 2 வீலரில் தான் உள்ளே போக முடியும், 4 வீலர் போக முடியாது. ஃபஸ்ட்டு பாரிஸ் போயிட்டோம், அப்புறம் அங்கேருந்து ஒரு ஆட்டோ எடுக்கிறதா இருந்தது. ஸோ பாரிஸ் டு மண்ணடி அங்கப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட்டுன்னு சொன்னாலே கொண்டு போய் விட்டுடுவாங்க. ஆட்டோமேன் ஒருத்தர் 2-3 பேர் கேட்டோம். அவங்களாம் 100 rupees சொன்னாங்க. அப்புறம் ஃபைனலாக ஒருத்தர் தான் கரெக்டான நாமினல் ப்ரைஸ்க்கு ஒரு 70 rupeesன்னு சொன்னார். ஸோ அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் கிளம்பி போனோம். போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் தாங்க. எங்கே பார்த்தாலும் ஸ்நாக்ஸு. அப்புறம் வண்டிங்க நிறைய 2 வீலர்ஸ் போயிட்டு வந்துட்டுருக்கு. ஒரே ஆக்சுவலாக பாரிஸ் நீங்கள் எப்பவும் பார்த்தீங்கனாலே குட்டி குட்டி ஸ்ட்ரீட்ஸாக தான் இருக்கும். இதுவும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதிலே நிறைய இந்த இஃப்தார் ரம்ஜானுக்காக ஸ்நாக்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா, நம்ம இன்றைக்கி மண்ணடி வந்திருக்கோம். அங்கப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட்டில் இஃப்தார் ஸ்ட்ரீட் வந்திருக்கோம். பாருங்கள், இன்றைக்கி ப்ரான் ஸ்டஃபிங் உள்ள அரிசி மாவு அடை இதுதான் சாப்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த டேஸ்ட் பண்ணது ப்ரான் வாடான்னு சொல்லிட்டு, இது வெளியில் அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா ரொம்ப முறுமுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா முறுமுறுன்னு இருக்குது. உள்ளே ஆனியன் அண்டு ப்ரான் அதை ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே தாங்க இருந்தது. இங்கே நான்வெஜ் மட்டும் இல்லைங்க, வெஜிடேரியனுக்கும் ஐட்டம் இருக்குது. இங்கே பாருங்கள், வடை, ஸ்வீட் போண்டா, இதெல்லாம் வெஜ் ஐட்டமும் இங்கே கிடைக்குதுங்க. செம்மையாக இருக்குது எல்லா டேஸ்ட்டு. இது பார்த்திங்கன்னா வெஜிடேரியனுக்கும் ஆப்ஷன்ஸ் நிறைய இருந்ததுங்க. இனிப்பு பூண்டா, மசால் வடை, அப்புறம் நார்மல் வடை இருக்குது, மெது வடை இருக்குது, அப்புறம் கட்லெட்டு, இது மாதிரி வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸும் இந்த கடையில் அவைலபிளாக இருந்தது. ஸோ நாங்கள் வடையும் ஒரு இனிப்பு பூண்டாவும் வாங்கி டேஸ்ட் பண்ணோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஷாப்புக்கு நாங்கள் வந்தோங்க. இங்கே கொஞ்சம் க்ரௌடடாக இருந்தது. சரி என்ன தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கேயும் எக்கச்சக்க ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க. விதவிதமாக இருந்தது. பார்த்திங்கன்னா மசால் வடை இருந்தது, அப்புறம் ப்ரான் பாருங்கள், இந்த ப்ரான் லாலிபாப் மாதிரி இருந்தது, அப்புறம் ஃபிஷ் பஜ்ஜி இருந்தது, அதுக்கப்புறம் மட்டன் சமோசா இருந்தது, அப்புறம் சிக்கன் ரோலு, அப்புறம் கிராப் லாலிபாப்பு, இது மட்டன் சமோசா, அப்புறம் முஃப்தஃபான்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா சிக்கன் சீஸ் ரோல் இருந்தது. இந்த கடையில் போட்டுகிட்டே இருக்காங்க. அது பாருங்கள், சுட சுட இப்போ ப்ரான் இது போட்டுகிட்டு இருக்காங்க. ப்ரான் பஜ்ஜி போட்டுகிட்டே இருக்காங்க, வாங்கிட்டே இருக்காங்க. இது ஃபிஷ் பஜ்ஜிங்க. அப்புறம் நம்ம யூஸ்வல் மசால் வடை, ஸ்நாக்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க, ஸ்நாக்ஸ் போயிட்டே இருக்குது. இது பாருங்கள், சிக்கன் சீஸ் பால் சாப்பிட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சீஸு செம்மையாக மெல்ட் ஆகி வந்திருக்கு. உள்ள இன்னர் லேயரில் சீஸ் இருக்குது, அவுட்டரில் கிறிஸ்பியாக இருக்குது. இது பேர் பால்கோவா முத்தப்பா. இதில் கோவா ஸ்டஃப் பண்ணி போலி மாதிரி அதை கட் பண்ணி கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா முத்தப்பான்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்கான ரொம்ப ஸ்நாக்ஸாக இருந்ததுங்க. பால்கோவா முத்தப்பான்னு சொல்லிட்டு வாங்கணும். பாருங்கள், இது அவுட்டர் பராட்டா மாதிரி தின் லேயராக இருக்குது, கொஞ்சம் தின்னாக இருக்குது. பராட்டா மாதிரி மைதாவில் தான் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், இது ஓப்பன் பண்ணால் உள்ளே ஃபுல்லாக கீ அண்ட் மலாய் உள்ளே ஸ்டஃபிங் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த கடையில் நாங்கள் வாங்கி சாப்பிட்டோம். அது இல்லாமல் ஜூஸ் ஐட்டம்ஸும் வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஃபிரிடோ பேக்கரிக்காக போயிட்டுருந்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அது பாருங்கள், இது ஒரு ஸ்நாக்ஸ் கவுண்டர் போனோம். இங்கே வெஜிடேரியன் வடை வச்சுருந்தாங்க, போண்டா வச்சுருந்தாங்க, மசால் வடை வச்சுருந்தாங்க, அப்புறம் நான்வெஜ் ஸ்நாக்ஸும் வந்துருந்தாங்க. சிக்கன் கட்லெட்டு, சிக்கன் கெபாப் ரோலு, அப்புறம் சிக்கன் கேண்டி, இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் இப்போ தான் ஃபிரிடோஸ் பேக்கரிக்கு போயிட்டுருந்தோம். அந்த பேக்கரிக்கிட்ட பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குதுங்க. க்யூவில் தான் நின்று வாங்குற மாதிரி இருந்தது. ஆனால் எப்படியோ நாங்களும் அந்த கூட்டத்துலேயே நின்று வாங்கிட்டோம். ஃபுல்லாக பாருங்கள், இங்கே பாருங்கள், அந்த ரோடு ஃபுல்லாக ஒரு 4 ஜங்ஷன் மாதிரி இருக்குது. அதில் எவ்வளோ கூட்டம். ஆனால் இந்த 2 வீலர்களும் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. அவ்வளோ ஜனங்க, அவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்கங்க. இதுவே ஒரு ஃபெஸ்டிவல் இது மாதிரி இருந்ததுங்க. அவ்வளோ கூட்டம் அங்கே அந்த ஃபிரிடோஸ் பேக்கரி கிட்ட அவ்வளோ கூட்டம் இருந்தது. ஸோ நாங்கள் என்னெல்லாம் அங்கே வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கேண்டி வாங்கினோம், சிக்கன் ரோல் வாங்கினோம், அப்புறம் கிறிஸ்பி சிக்கன் வாங்கினோம், அப்புறம் சிக்கன் டிக்கா வாங்கினோம். அதுக்கப்புறம் ஜூஸஸும் பார்த்திங்கன்னா மேங்கோ ஜூஸ், லெமன் ஜூஸு, மில்க் ஷேக்ஸ் வச்சுருந்தாங்க.
அப்புறம் மட்டன் ஹலீம் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அங்கே எதிர்க்கே வந்து ஒரு கடையில் வந்து பஜ்ஜி போட்டுருந்தாங்க. பஜ்ஜி அண்ட் மசால் வடை, அப்புறம் சமோசா சுட சுட நல்லா பார்க்குறதுக்கே நல்லா இருந்ததுங்க. இது மாதிரி தான் வந்து இஃப்தார் ஸ்நாக்ஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அதே ஃபில்டோஸ் பேக்கரி இருக்குது. அவங்க பேக்கரி ஐட்டம்ஸும் அதில் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அங்கேயும் ஸ்நாக்ஸஸ் நிறைய இருக்குது. இது மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து இஃப்தார் டைமில் மட்டும்தாங்க இது வந்து அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாக அங்கங்கே ஸ்நாக்ஸ் இருக்கிறது. இதை ஒரு வாட்டி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஸ்நாக்ஸ் பிடிக்குன்றவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பை மக்களே, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.